உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாள்ல நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். ஏன்னா நாம் ஒருவேளை நம்முடைய செல்வத்தில் வைத்து நம்முடைய செல்வாக்கிலே நாம் சார்ந்திருப்போம். ஒருவேளை ரதங்களையும் குதிரைகளையும் நாம் சார்ந்திருப்போம். ஒருவேளை நம்முடைய பைக்கோ காரையோ நம்ம சார்ந்திருப்போம். ஏதோ ஒரு காரியங்கள்ல இந்த நபர் எனக்கு இந்த நன்மைகளை செய்து தருவார், எனக்கு இவர் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லியிருக்காரு, நான் அவரை நம்புறேன் அப்படின்னு சொல்லி தவறாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, அது நம்மை ஏமாற்றத்துக்கு நேராக கொண்டு சென்று விடும். எனவேதான் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பட்டு அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். நம்முடைய கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நினைப்பட்டுகிறார். அதாவது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். உலகத்தினுடைய மனிதர்களை நாம் நம்பினோம் அப்படின்னா அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நாம் தேவனை நம்பும் பொழுது, உன்னதமான இறைவனை நம்பும் பொழுது, உண்மையுள்ள கர்த்தரை நம்பும் பொழுது, அவர் நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். நமக்கு தேவையானதை நிச்சயமாய் தருவார். ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மை கைவிடலாம். உலக பிரகாரமான மனிதர்கள் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யாம போகலாம். இந்த இதை தாரேன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை இதை நான் உங்களுக்கு செய்து முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே அவங்க செய்யாம போனாலும் சரி, நான் கர்த்தரை நம்பும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது நிச்சயமாய் நமக்காக அவர் செய்து முடிப்பார். நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். ஒருவேளை நமக்கு பின்னாடி சூழ்ச்சிகள் நிறைய இருக்கலாம், நம்ம அறியாமல் அநேக காரியங்கள் பேக்ரவுண்ட்ல செயல்பட்டு கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அவரை மட்டுமே முழுமையான நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, அவர் நமக்காக நன்மைகளை செய்வார். நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளை மாற்றுவார். அவருடைய நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மையானவர்களாய் நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.